வணக்கம். இன்னைக்கு கறி சமையல்ல முட்டைக்கோஸ் பொரியல், கேரட், ஸ்வீட் கார்ன்லாம் சேர்த்து இன்னும் நல்ல ஹெல்த்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பருப்புலாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பச்சை மிளகா ஒரு 3 இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 மீடியம் சைஸில் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு ஒரு பிஞ்ச் உப்பு. கருவேப்பிலை ஒரு கொத்து. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி கேரட் 1 கப் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் ஒரு 3 கப். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் தண்ணி சேர்த்தாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணலாம். முட்டைக்கோஸ் உங்களுக்கு தண்ணி விடும், அந்த தண்ணியிலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி ஒரு 1/4 கப். இதெல்லாம் சேர்ந்து வேகட்டும். மீடியம் ஹீட்லேயே மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு காயெல்லாம் நல்லா வெந்துடும். நமக்கு பொரியல் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். கடைசியாக தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி. இது சும்மாவே நீங்கள் பவுலில் போட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.